என் ஒய்ஃப் வந்து கேட்டாங்க, வெட்டிங் டே வருது, என்ன வாங்கி தர போறீங்கன்னு. புடவைன்னு. இல்லைங்க, இப்போ புதுசாக ஒரு டிசைன் வருதான், அவங்க வேற டிசைனாக அடிக்கிறானுங்க. புதுசாக டிசைன் வருதானே, என்ன ஒரே பட்டு புடவையில் உலக அதிசயம்லாம் இருக்குதான் அப்படின்னா. நான் சொன்னேன், என்னென்ன இருக்குதுன்னு. தாஜ்மஹால், பிரமிடு, எல்லாம் சமாதி. வெட்டிங் டேக்கு கேட்குறான். அப்புறம் நான் சொன்னேன், தப்பாக நினைக்காத, உனக்கு எனக்கு கல்யாணம் ஆனதே உலக அதிசயம். 20 வருஷம் ஒன்றா இருக்கிறோமே, அது பெரிய அதிசயம். அதுவே போதாதானே. ஆமாங்க, நீங்கள் பாருங்களேன், அவங்க கையாளுற பொருளும் நம்ம கையாளுற பொருளும் யார் சிக்கணும்னு பாருங்கள் சார். இப்போ பெண்களுக்கு சார் பர்ஸுன்னு எடுத்துங்க வச்சுக்கலாம், 3 பர்ஸ் வச்சுருக்கோங்க. மிடில் கிளாஸ் லேடிஸ் ஆல்சோ 3 பர்ஸு. ஆஃபீஸுக்கு ஒன்று, கடைக்கண்ணிக்கு போகிறதுக்கு ஒன்று, ரிசப்ஷன் அந்த மாதிரி பந்தாவாயிட்டு போது 3 பர்ஸு. ஆம்பளை கிட்ட ஒரே பர்ஸு. அது உள்ள ஒய்ஃப் படம் இருக்கும், கிழிஞ்சு இருக்கும். படமும் தொலையாது. என்ன நீங்கள் 33% சும்மா சொல்லினீங்க, நீங்கள் கொடுக்கல, வாங்கிட்டு வாங்க. வீட்டில் பீரோவில் பாருங்கள் சார், ஆம்பளைக்கு எத்தனை சதவீதம் சார்? ஒன்றும் கிடையாது சார். மேல் தட்டு ஃபுல்லாக வெளியில் போட்டு போகிற புடவை, அடுத்த தட்டு ஃபுல்லாக உள்ளே போட்டுருக்கிற புடவை, 3வது தட்டில் பசங்க ட்ரெஸ்ஸு, 4வது தட்டு இல்லை கீழே நமக்கு இருக்கிற 2 பேண்ட்டு 2 ஷர்ட்டு. என் பையன் ஓடி வந்து என் ஷர்ட்டில் காலை வச்சு தான் அவன் ஷர்ட்டை எடுப்பான். என் ஷர்ட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கால் மாதிரி இருக்கும், என் பையன் கால் எல்லாம் அப்படி தான். ஒன்றும் இல்லைங்க, இவங்க எவ்வளோ சிக்கனமாக இருக்குதுன்றத ஒரு பொண்ணு கல்யாணத்தில் போய் பார்த்துருங்க சார்.